ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே டேப்லெட் முரளி மாற்றி வச்சுறான் இல்லையா, ஹை பிபியில் உள்ள மாத்திரையை அதை எடுத்து 2 நாளாக தொடர்ந்து போடுறாங்க. தொடர்ந்து போட போட அவர் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. ஆஃபீஸுக்கு போனாலும் ஆஃபீஸ்லேயும் அவரால் வேலை பார்க்க முடியல. அப்படியே அங்கே எல்லாத்துலேயும் டென்ஷன் ஆகுறாரு, கத்துறாரு. லாவண்யா பார்க்குறாங்க. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்களாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் முடிக்கவே இல்லையா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. சார் இது அடுத்த வாரம் தான் சார் முடிக்க வேண்டியது, அதை இப்போயே முடிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன். அப்போ அதுக்காண்டி இப்போ முடிக்கக்கூடாதா, அடுத்த வாரம் முடிக்கணும்னா அடுத்த வாரம் தான் முடிப்பீங்களா அப்படின்னு அதுக்கும் திருப்பி பேசுகிறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிக்கு கால் பண்ணுறாங்க. மேடம் என்னாச்சு மேடம், ஏன் என்னாச்சு அப்படிங்கல. சார் ரொம்ப இதாக இருக்கானே, ராகவ் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காரு, பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுகிறாரு, ஒரு சுய நினைவில் இல்லையே, சகஜமாகவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்படியா தெரியலையே அப்படிங்கல. தெரியல, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிறாரு, மயங்கி இருக்காரு, வெளியிலே வரமாட்டேங்கிறாரு, அப்படியே வந்தாலும் எல்லார்ட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறாரு. அப்படியா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து நீ கண்காணிச்சிட்டே இரு லாவண்யா அப்படின்றாங்க. அடுத்து முரளி வர்றானா, முரளியை பார்த்து சுந்தரி பேசுகிறாங்க. அங்கே நடந்தது அந்த லாவண்யா சொன்னதை சொல்கிறாங்களா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே ஹஹான்னு சிரிக்கிறான் முரளி. என்ன கிருஷ்ணா ஏன் சிரிக்கிற, இப்போ என்ன நடந்துச்சு, நான் என்ன ஜோக்கா சொன்னேன், நான் என்ன எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க, என்ன கிண்டலாக இருக்கா என்ன பார்த்தா. ஐயோ அத்தை என்னத்தை நீங்கள் சொன்னது ஜோக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கல, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் சொன்னதுக்கு ஐயோ அப்படியா ராகவுக்கு என்னாச்சு, அப்படியா அத்தை இப்படியா அத்தை அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஆனால் இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே, இப்படி தான் நடக்கும்னு தெரியும், அப்படி தான் நடக்கணும்னு பிளான் போட்டதே நான் தானே அப்படிங்கிற முரளியை பார்க்குறாங்க. சுந்தரி என்ன கிருஷ்ணா சொல்கிற, நீ தான் பிளான் போட்டியா, அவன் எரிஞ்செறிஞ்சு விழுகிறதுக்கு நீ என்ன பண்ண, நீ என்ன ஏதாவது அவன் பொண்டாட்டி அபி எதுவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தியா, அவன் அதை எதுவும் பார்த்துட்டு டென்ஷனில் கத்துறானா. ஐயோ அத்தை அதெல்லாம் பார்த்தா கூட அவனுக்கு டென்ஷன் ஆகாது, ஏன்னா அவன் தொலைகிறவ தான் அப்படின்னு விட்டுருவான். ஆனால் அதை விட வேலை முக்கியமானது பண்ணியிருக்கேன். என்ன கிருஷ்ணா பண்ணுற, என்ன பண்ணியிருக்க சொல்லு அப்படிங்கல. அத்தை அவனுக்கு ஏற்கனவே பிபி இருக்கா, அதை குறைக்கிறதுக்கு தானே மாத்திரை சாப்பிட்றான். ஆமாம், நான் யாரெல்லாம் நேரம் பார்த்து போயிட்டு அதிகரிக்கிற மாத்திரையை வச்சுட்டு வந்துட்டேன். வாவ் கிருஷ்ணா சூப்பர் கை கொடு அப்படிங்கிறாங்க. எப்படா வச்ச, எல்லாரும் வெளியில் போயிட்டாங்களே அந்த சமயம் தான் வச்சேன். ஐயோ எனக்கு என்ன சொல்ல தெரியலையே, இப்போ நான் லட்டு திங்கணும் போல் ஆசையாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இருங்க அத்தை சொல்கிறத கேளுங்க, அடுத்து இன்னொன்று வச்சுருக்கேன். என்ன அப்படிங்கல. என்னத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் மட்டன் தட்டிட்டு இருக்கீங்களே, இப்போ ஹை பிபி உங்களுக்கு வரளவுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா அப்படிங்கல. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த ரூமில் ட்ரெஸ்ஸிங் மாத்திர ரூமில் கேமரா வச்சு அபியை லாக் பண்ணியிருக்கிறது, வீட்டை விட்டு போயிருங்கிறது, அந்த விஷயத்தை ஒன்றா சொல்கிறாங்க. டே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு லட்டு திங்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. கை கொடுறா எப்படா டே, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமலே இதெல்லாம் செஞ்சுருக்க, சொல்லி செய்கிறது சப்புன்னு போயிருது அத்தை, அதனால தான் நான் சொல்லாமல் செஞ்சுருக்கேன். அட்ட பாவி வீட்டே எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க, கண்டிப்பாக அவள் வீட்டை விட்டு ஓடிடுவா. இவனும் அப்படியே பிபி அதிகரித்து மண்டையை பிச்சுக்கிட்டு நடு ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி போயிடுவான். அடுத்து உன் பொண்டாட்டி இந்த மாதிரி அவன் ராகவும் போயிட்டான் அபியும் போயிட்டான்னு அவன் நொந்து வயிற்றுல இருக்க வாரிசும் போயிடும், அவளும் பைத்தியம் ஆயிடுவா. அப்புறம் என்ன, யாருமே இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. கடைசியாக என் பிள்ளை நானும் சந்தோஷமாக இருப்போம். அனு மட்டும் என்ன இங்கே இருக்க அப்புறம் அபியை கூட்டிகிட்டு இந்த வீட்டு அபி போயிட்டாளேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவா அவளும். அப்பா நீ சூப்பராக சொல்லியிருக்கடா, நல்ல சந்தோஷமான செய்தி அப்படிங்கல. ஆனால் ஒன்று அப்படிங்கல. என்னத்த ஆனால் ஒன்று ஆவணா ரெண்டுன்னு இழுக்கிறீங்க. இல்லை நம்ம பண்ணுறப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த மாதிரி தான் செய்கிறோம், ஆனால் சப்புன்னு போயிடுதே, அந்த மாதிரி இந்த விஷயம் போயிடக்கூடாது, நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏதாவது ஆயிருமா அப்படிங்களா. அத்தை வாயை கழுவுங்க அத்தை, நான் எவ்வளோ பெரிய மேட்ரு சொல்லியிருக்கேன். அங்கே பார்த்தீங்களா, நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க ஆஃபீஸில் மண்டையை பிச்சுக்கிட்டான்னு, இப்போ வரையிலே மண்டையை பிச்சுக்கிட்டு தான் வருவான் பாருங்கள் அப்படிங்கிற. கரெக்டாக கார் வருது, என்னன்னு பார்த்தா அப்படியே கை தாங்களாக கூட்டிகிட்டு வர்றாங்க. அபி ராக அப்படியே 4 பேர். என்னாச்சுங்களே, அங்கே டென்ஷன் ஆகி உடைக்கிறாரு, வரையில எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அப்படியே ராகவ் பூந்தொட்டி இருக்குது, அதை பிடிச்சி தூக்கி போட வர்றாங்க. உள்ளுக்கு வரையில் அப்படியே சோபா மேலே இருக்க துணியை பிடிச்சி பிக்கிறாரு. ஐயோ ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அபி பாத்தியா எப்படி நான் பண்ண ஐடியா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னே சூப்பர் கிருஷ்ணா சூப்பர் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அபி அப்படி பார்க்குறாங்க. ஓ இதெல்லாம் நீங்கள் பண்ணுற எதிர்பார்க்குறதானா, நான் இந்த அபி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை நீ ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாதுடி, வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அபி மாடி கூட்டி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவர் அப்படியே மயங்கிடுறாரு கீழே, உள்ளுக்குள்ளே போன கையோட மயங்கி கீழே விழுக அப்படியே அலையக்கா தூக்கிடுறாங்க. தூக்கி அப்படியே மெத்தையில் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் வாங்க நான்
அழுது கெஞ்சுறாங்க. இல்லைம்மா நேரம் இல்லைம்மா, இங்கே பேஷண்ட் பார்த்துட்ருக்கோம், ப்ளீஸ் யாராவது விட்டுட்டு வாங்க, உங்கள் காலில் விழுகிறேன்னு கெஞ்சி கதறி கூத்தாடுறாங்களா. சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு எப்பவும் வழக்கமாக பார்க்குற டாக்டர் வந்த கூட என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கீழே இருந்து இருங்க இருங்க நான் பார்த்துட்டு வரேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாங்க. பார்த்தோன்னே அபி பார்க்குறாங்களா, அந்த முரளி வரானா, எல்லாரும் வர பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் கொஞ்சம் முடியலை, நான் அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. அபி முரளி வந்துட்டு சாத்திட்டானே, என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு, இவர் ஏன் இந்த மாத்திரை இந்த மாதிரி உடம்புல பாய்சன் கலந்த மாதிரி இருக்குது, இவர் ஹெவி டோஸ்ட் மாத்திரை கொடுத்துருக்காரு, சாப்பிட்ருக்காரு அப்படிங்கல. இல்லையே டாக்டர் வழக்கமாக சாப்பிட்றதா அப்படிங்கல. பார்க்குறாங்க, அந்த மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க. ஏங்க இது நான் கொடுத்த மாத்திரை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சாப்பிட்ருக்காரு, அதான் இப்படி ஆயிருக்கு, யார் மாற்றிருப்பா, அப்பா அவன் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கணும். டாக்டர் என் புருஷனை காப்பாற்றுங்கன்னு காலில் விழுகிறாங்க. அம்மா இருமா, நாங்கள் காப்பாற்ற தானே வந்திருக்கேன் அப்படின்னு அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொண்டாந்த பெட்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாரு. பொருள்லாம் எடுத்து அவங்கள வாமிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மருந்து மாற்று மருந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பாருங்கள் டாக்டர், இந்த ராகவ் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களா. உடனே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்பா இனிமேல் உன் புருஷனுக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படிங்கிறாங்க. கையில் ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்க, வாயில் ஒரு இது வைக்கிறாங்க. இனி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரைலாம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுறாங்களா. பண்ணதுக்கப்புறம் நான் கொடுக்குற மாத்திரை இருந்தாங்க டாக்டர், நீங்கள் வேறு பாட்டில் கொடுக்க வேணாம், இதே பாட்டில் கொட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏன், அந்த வில்லைங்க வச்சுட்டு போயிருக்காங்க, அதை நான் கவனிச்சுக்கிறேன், இது உள்ளூர் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அபி சரி ஏதோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. என்ன ராகவ் ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாரா. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதப்பா, உன் பொண்டாட்டிக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்களா, என்ன துடிச்சு போயிட்டாங்க, என்ன தவிச்சு போயிட்டாங்க, வெளியில் வர்றவங்களாம் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு என்னை கெஞ்சி கூத்தாடி நான் வந்திருக்கே மாட்டேன், அவங்க அழுது காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாங்க, இங்கே வந்து என் காலில் விழுகிறாங்கப்பா, அந்தளவுக்கு உன் பொண்டாட்டி உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அபியும் நன்றி சொல்கிறாங்க. பரவாயில்ல மேடம், இது என்னோட கடமை தானே அப்படின்ட்டு இனிமேல் பார்த்து மாத்திரை கொடுங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. டாக்டர் நீங்கள் எதுவும் சொல்லிக்க வேணாம், அவருக்கு ஏதோ ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க, மாத்திரை மாற்றி சாப்பிட்டாங்கிற விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. ஓ அப்படியா சரிம்மா அப்படின்ட்டு வெளியில் வராங்க. அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும். என்னாச்சுன்னு, அவருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருப்பார் போல இருக்குது, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஊசி போட்டேன் இனிமேல் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. முரளி வந்துட்டு டாக்டர் அவருக்கு ஏதாவது மாத்திரை ஏதாவது மாற்றி கொடுக்குறீங்களா, பாவம் இல்லை அவருக்கு முடியல, அதெல்லாம் வேணாம், சாப்பிட்ற மாத்திரையே சாப்பிட்டா போதும், ஊசி போட்டேன் சரியாயிரும் அப்படின்னு போகிறாங்க. அப்பாடா அப்படின்னு முரளி சிரிக்க அப்படியே ராகவ் விட்டு அபி சொல்கிறாங்க, அவங்க பாருங்க உங்கள் மாமா சிரிக்கிறது அப்படிங்கல. கரெக்டாக பார்க்குறாங்க. அவன் வச்ச மாத்திரையை நம்ம எடுக்கலன்னு எவ்வளோ சந்தோஷத்தை பாரு, எப்படி அவன் தான் வச்சான்னு கரெக்டாக சொல்கிறேன், வேறு யாருங்க நமக்கு வில்லன் இருக்க முடியும் அப்படிங்கிறச்ச. அபி எவ்வளோ நல்லவளாக இருக்கா, நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளுக்க வராங்க. என்னப்பா ராகவ் என்னாச்சு, ஆஃபீஸே அப்படியே ஏதோ பண்ணிட்டேங்கிறாங்க. ஆமாம் பாட்டி என்னன்னே தெரில, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ அவங்க ஊசி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்படி சுந்தரியும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறாங்க. என்ன ஊசி போட்டோன்னு சரியாயிருமா, அது 24 மணி நேரம் தான் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாத்திரை திம்பானா, அப்புறம் மறுபடியும் பைத்தியமாக குரங்கு மாதிரி அலைவேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு ராகவ் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு போக, அஞ்சலி பாட்டி எல்லாரும் பார்த்துக்கம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. சரி போங்க நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கதவை சாத்திட்டு வராங்க. அப்படி சாத்தியிலே இங்கே வா அபி அப்படின்னு கூப்பிட்றாரா. அதுக்கப்புறம் மெல்ல எந்திரிச்சு உட்காராரு, கையப்பிடி அப்படிங்கிற எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. உட்காந்தோன்னே உட்கார வச்சுட்டு அபி அங்கிட்டு போகிறாங்க. டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன அப்படிங்க, என்ன ராகவ் அப்படிங்கல. அப்படியே இழுத்து பிடி தன் மார்பில் சாய்ச்சிக்கிறாரு. அப்படியே கட்டி பிடிச்சிடுறாரு. அபினால சந்தோஷம் தாங்க முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னாச்சு ராகவ் என்ன அப்படிங்கல. கண்ணீர் ரெண்டும் பொலப்பொலன்னு கொட்டுது ராகவுக்கு. என்னாச்சு அப்படிங்கல. சாரி அபி அப்படின்னு சொல்லி இருக்க கட்டி பிடிக்கிறாரு. ஐயோ ராகவ் அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரிஞ்சுக்கிறாங்க, அபிக்கே தெரியுது. அப்படியே கட்டி பிடிச்சி தடவி கொடுக்குறாங்க ராகவ் முதுகுல. கூல் நான் இருக்கேன், உங்களை யாரும் ஒன்றும் அசைச்சிக்க முடியாது ராகவ், நான் இருக்கேன், உங்களை காப்பாற்ற தான் என்னை ஆண்டவங்க படைச்சிருக்கான், இந்த வில்லை மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு கேடுகட்ட வேலை, அந்த முரளியை நான் செருப்படி கொடுப்பேன், நம்ம அக்காவுக்கும் நான் நல்லது பண்ணுவேன், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி மாத்திரை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்களா. அவங்க சொல்ல கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி மறுபடியும் நிமிந்துடுறாங்க. அபி நிமிந்துட்டு ஏன் ராகவ் ஏன் அழுகுறீங்க, இல்லை என்னை ஒரு வாட்டி எனக்கு ஒன்று செய்கிறியா அப்படிங்கல. என்ன என்னை ஒரே ஒரு வாட்டி ராக்கி பாய் இல்லைன்னா ஜெயிலர்னு சொல்லேன் அப்படிங்கல. ஏன் அப்படிங்கிறாங்களா. நீ அப்படி சொல்லல, எனக்கும் உனக்கும் நெருக்கமாக பாண்டிங் வருது அபி, நீ ராகவுங்களே எனக்கு பிரித்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கல. போங்க ராக்கி பாய் அப்படிங்கல. அப்படியே சந்தோஷப்படுறாரு. இன்னொரு வாட்டி என்ன ஜெயிலர் என்ன ரொம்ப இது வச்சு போச்சா உங்களுக்கு அப்படிங்கல. ஐயோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அபி, இன்னொரு வாட்டி சொல்லேன் அப்படிங்கல. போங்க ஜெயிலர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்டி பிடிக்க. இப்படியே விட்டுருந்தா நான் நேரம் செத்துருப்பேன் தெரியுமா, பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் அலைஞ்சிருப்பேன் தெரியுமா, நீ என்னை கண்டு என்னை காப்பாற்றி கூட்டியாந்துட்ட, இங்கேயே வந்து என்னை காப்பாற்றிட்ட அபி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்னு ராகவ் சொல்ல போகிறாங்க. இல்லை அதெல்லாம் நினைக்காதீங்க ராக்கி பாய், ஐ லவ் யூ ராக்கி பாய், நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா அப்படிங்கல. நானும் தாண்டி கிறுக்கி உன்னை நான் லவ் பண்ணேன்டி அப்படின்னு சொன்னோன்னே கண்ணு விரியுது அபிக்கு. அப்படியே அப்படிங்களா. ஆமாண்டி அப்படிங்கிறாங்க. அந்த சம்பவம் ஐயோ அந்த சம்பவத்தை
குடும்பத்தை விட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது தெரியாமல் இங்கே முரளி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி போனால் சூப்பராக இருக்கா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.